பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சம்பவம் நம்மக்கிட்ட வந்தது. அந்த 3 சம்பவமே நிலம் தொடர்பான சம்பவம் தான். ஸோ இந்த சம்பவத்தை நம்ம விளக்குறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்களாம் சிக்கிக்கக்கூடாது, ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு பதிவு தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சம்பவம் என்னென்னா, உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி சேலத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற பிரணவ் அப்படிங்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் என்னுடைய தாயாருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுது. ஸோ நீங்கள் விரும்பினா நிச்சயம் நம்ம சேனலால் பயன்பட்ட உறவுகள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினா தாராளமாக உதவி செய்யலாம். ஃபோன்பே, கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன், QR கோடு இருக்குது. இது கட்டாயம் கிடையாது, ஒரு சப்போர்ட் உங்கள் மூலம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி. ஒரு சகோதரர் கால் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு 10 வீடுகளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரே இடத்துல குடியிருக்கோம். இப்போ நாங்கள்லாம் பரம்பரையாக ஒரு பாதையை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். எல்லோரும் ஒரு பாதையை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். வர்றதுக்கு ஒரு பாதையை நாங்கள் இப்படி பயன்படுத்தினோம், மெயின் ரோடு வர்றதுக்கு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பாதையை வரவிடாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரயில்வே பாலத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல கட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் எங்கிட்டும் போகிற வழி இல்லாமல் இருந்தோடனே, ஸோ நாங்கள் இந்த வழியில் கூட இந்த பாதையை அடையிறதுக்கு இந்த மாதிரி போகும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனிநபருடைய இடங்கள் இருக்குது. அப்போ இந்த தனிநபருடைய இடங்களை எப்படி நம்ம இதை மீறி இங்கே பாதையை உருவாக்கி நம்ம போகிறது அப்படின்னு பார்த்து நாங்கள் கேட்கும்போது, இந்த தனிநபர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பரவாயில்ல, நாங்கள் பாதை விடுறோம், உங்களுக்கு இங்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு, நாங்கள் இங்கே போய் சேர்றதுக்கு எங்களோட இடத்துல பாதை விடுறோம் அப்படின்னு வாய்மொழியாக சொல்லி இங்கே பாலம் கட்டும்போது மக்கள் போராட்டம் பண்ணாங்க. இந்த பக்கம் உள்ளே போகிறவங்களுக்கு பூரா இங்கே பிரச்சனையாக இருக்கு இல்லையா பாதைக்கு, அதனால் இங்கே கட்ட வேண்டாம், ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு எங்கிட்ட வழி இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணும்போது, இங்கே அந்த மேம்பாலம் கட்டும்போது ரயில்வே துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, இந்த மக்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு வழி விடுறோம், நீங்கள் இதை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் இங்கிட்ட இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இதை கட்டிக்கட்டும், இங்கே தான் நம்ம போகிறதுக்கு இவங்க நம்மளுக்கு பாதை விடுறோம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ரெண்டாவது அந்த ரயில்வே பாலத்தை கட்ட விட்டுட்டாங்க. இப்போ ரயில்வே பாலம் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களோட காம்பவுண்டை உடச்சி விட்டு இந்த பக்கம் போகிறதுக்கு அவங்க வழி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நாள் போனோடனே இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இந்த பக்கம் வீடோ வாசலோ எதுவுமே இல்லை இந்த இடத்துக்காரங்களுக்கு. அப்போ இந்த இடத்த மறுபடியும் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு உரிய கட்டணத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தாதான் நான் உங்களுக்கு இதில் பாதை ஓப்பன் பண்ணி விடுவேன். அதுவும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காசு அவங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரயில்வே துறை பாதை இவங்க விடுறோம்னு சொன்ன உடனே அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணிட்டு தான் இவங்க கட்டியிருப்பாங்க. இவங்கள்ட்டேருந்து ஒன்று எழுதி வாங்கி இந்த பாதையை லீகல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலத்தை இவங்க கட்ட விட்டுருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க சொல்ல நம்பி, இவங்க வாய்மொழி உத்தரவை நம்பி இவங்க இதை கட்ட விட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு பாதையே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி இவங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணி இவங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் காசு கொடுத்தாலும் அவ்வளோ பணத்தை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இத்தினோண்டு பாதை விடுறதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை எல்லாமே இந்த பக்கம் மக்கள் யாருமே இங்கே போக முடியாதுங்கிற போது இந்த நிலத்துக்கு வேல்யூவும் ஆகிப்போச்சு. இந்த நிலத்துக்கு அதை என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, இதில் நிலத்துக்கு அந்த மதிப்பும் ஆகிப்போச்சு. இதில் பாதை கண்டிப்பாக இவங்க விட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மக்கள் அந்த ஒரு தொகை பணமும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு உள்நோக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மக்களை எல்லாம் அழகாக சீட்டிங் பண்ணி ஏமாற்றிட்டாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக வேணா இருக்கட்டும், முதல்ல வாய்மொழி உத்தரவுகளை யாராவது உங்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இவங்க மாதிரி எத்தனையோ பேர் உங்களுக்கு நான் இதில் பாதை விடுறேன், நீங்கள் இதை பரவாயில்ல இப்போதைக்கு ஒரு ஸ்கீமை கட்ட விடுங்க, இல்லை நீங்கள் தடுக்காதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் இப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, லீகலாக அவங்க சொன்னதுக்கு இப்போ இவங்கள்ட்ட இத்தனை அடி வரைக்கும் நான் இவங்களுக்கு பாதை விடுறேன் அப்படின்னு அவர் எழுதி இவங்கள்ட்ட கொடுத்து இந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இப்போ அவர் ஏமாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா, வாய்மொழி உத்தரவை கேட்டு நீங்கள் போயிடாமல் டாக்குமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லைங்கிற போது என்ன ஆகும்னா, இதுபோல் நீங்களும் இன்றைக்கி இந்த 10 குடும்பம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுபோல் நீங்களும் பின்னொரு நாள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இது ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு தான். எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணினாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சாலை வருது, உங்கள் இடத்த விட்டு கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்கு அதுக்கு பதில் வேறு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே அதுதான் வேறு இடம் தர்றோம்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடத்த விட்டு கொடுத்து அவங்க
அவங்க சாலை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்க இன்னொரு இடம் தரம் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால் வாய்மொழி உத்தரவை நீங்கள் கேட்டு நம்பிக்கை நடிப்பில் விட்டுட்டு போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் தராமல் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் அந்த இடத்த தாங்க, அதுக்கப்புறம் எங்கள் இடத்த நாங்கள் விட்டு தரோம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரிஷனை நீங்கள் பண்ணும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். இல்லைன்னா இன்னொரு நாள் அது பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உறவுகள் வந்து ஒரு கவனத்தில் எடுத்துங்க. இது ஒரு சம்பவம், இது பெரிய சம்பவம். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சுருக்கி சொல்கிறேன். இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பரம்பரையாக இந்த கம்மாக்கரையிலேருந்து இறங்கி இப்படி ஒரு இந்த கம்மாக்கரை, இங்கே ஒரு பெரிய ஊர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் இருக்குது இந்த பக்கம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இங்கே கம்மாக்கரையிலேருந்து இப்படி கொஞ்சம் கீழே கிராஸ் ஆகி என்னென்னா இங்கனக்குள்ளே ஒரு பெரிய இடம். இந்த இடம் வந்து ஒருத்தருக்கு சொந்தமான இடம். ஆக மொத்தம் இந்த இடமே முழுசும் அவர் தான். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்மாக்கரை வழி இப்படி பாதையை போகிறத விட்டுவிட்டு இதில் இறங்கி இப்படி இந்த ஊருக்கு பாதையை போயிட்டு இருந்தாங்க. ஆனால் போனது இவங்க இடத்துக்குள்ளே தான் போனது. பட் இன்னொரு நாள் ரொம்ப நாளாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துக்காரங்க சரி நம்ம மக்கள் தானே போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இவங்க ஒரு வீடு கட்ட போகும்போது இதில் இவங்களுக்கான இடத்த இவங்க சுருக்க போகும்போது நீ இந்த பாதையை எடுக்கக்கூடாது, இது நாங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தின பாதை அப்படின்னு இந்த இடத்துக்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு தெரியும்போது, இந்த இடம் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை சந்திக்கும்போது நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இடமுமே 2 பேர் பேரில் வாங்கியிருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் அது என்னென்னா சேர்ந்து அந்த இடத்த வாங்கினதுக்கு யாருக்கு எவ்வளவு இதை பிரிச்சுக்கிறது அப்படின்லாம் எதுவுமே எழுதாமல் மொட்டையாக வந்து 2 பேரும் இந்த இடத்த ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோங்கிற மட்டும் டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அதுக்கு ஈஸிலாம் வருது. பட் ஆனால் கிராம கணக்கில் இந்த சர்வே நம்பரே வரவே கிடையாது. அப்போ எப்படி இது டாக்குமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த முதல்ல வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஈஸியில் இருக்கிறத கொண்டு வந்து சர்வே நம்பர் மறுபடியும் அதிலே சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் உருவாக்கி மறுபடியும் இதுக்கு ஒரு பட்டா இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து முழுசாக சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நிலத்தில் பிரச்சனை வரலைன்னா இன்ன வரைக்கும் அவங்க இந்த நிலத்தை பற்றி கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஏனோ தானே விட்டுருந்துருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது, முதல்ல அது வந்து சர்வே நம்பர் இருக்குல்ல, இந்த சர்வே நம்பர் முன்னாடி வந்து என்ன சர்வே நம்பர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே பத்திரத்தில் அதில் சர்வே நம்பர்லாம் காட்டலை. குத்துமதிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி ஒரு 4 நாள் மட்டும் மேற்கோள் காட்டி பத்திரத்தை போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பத்திரம் போட்டாங்க என்ன ஏதுன்னு நம்மளுக்கு படித்து பார்க்க பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு சம்பவமாக இருக்குது. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, ஒருத்தர் நிலத்தை வாங்குறீங்க, ஒரு 2 பேர் வாங்குறீங்கன்னா 2 பேருக்கு யாருக்கு எந்த பக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக, இப்போ 10 சென்ட் வாங்குறீங்கன்னா 10 சென்ட்டையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஆளுக்கு 5 சென்ட் சேர்ந்து வாங்குறீங்கன்னா கூட்டுப்பட்டாவில் இருந்தால் ஓகே. இல்லை 2 பேரும் சேர்ந்து வாங்கும்போது அதில் ஒரே சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு அளவுள்ள இடத்த 2 பேர் வாங்கும்போது நான் கிழக்கை பிரிச்சுக்கிறேன், நான் மேற்கை பிரிச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை சொல்லும்போது, நம்ம சப்டிவிஷனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து முறைப்படி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சப்டிவிஷன் பண்ணி நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 5 சென்ட் அளந்து அழகாக நீட்டாக நமக்கு பட்டா கொடுத்துருவாங்க. இந்த பத்திரம் போடும்போது நீங்கள் இதையும் கவனத்தில் வைக்கணும். நீங்கள் காமாட்சமான எதுவுமே சொல்லாமல், சர்வே நம்பர் சொல்லாமல், நான்குமால் சொல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் பண்ண முடியாது, அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு சொந்தமான இடம், இது ஒருத்தருக்கு சொந்தமான இடம். இந்த இடத்த வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது லோக்கல் பாண்டில் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பதியப்படாத பத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது கிராமத்துலலாம் மொட்டை பத்திரமா வெண்ணால பத்திரமா ஏதோ சொல்லுவாங்க, அந்த உள்நாட்டு பத்திரம். அந்த உள்நாட்டு பத்திரத்தில் வந்து என்ன பண்ணிக்காங்க, இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்தோன்னே அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு உள்நாட்டு பத்திரத்தில் வாங்கினதோடு விட்டுட்டாங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வந்து வாங்கினவங்க, அதாவது விற்றவங்கள்ட்ட வாங்கினவங்க அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பட்டா வந்து நம்ம பேரில் இருக்குது, அதை பற்றின எந்த விதமான கேரிங்குமே கிடையாது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வித்தாரில் அவர் பேரில் தான் பட்டா இருக்குது. சரி, அது நெருக்கி ஒரு 7-10 சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த வந்து இவருக்கு ஒரு கொடுக்கும்போது இத்தனை சென்ட்டை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை எழுதி அதை முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அதை முறைப்படி பட்டா மாற்றிச்சுன்னா பிரச்சனை இல்லை. 25 வருஷம் கழித்து இந்த பத்திரத்தை தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம பட்டா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு வித்தார் இல்லையா, அவருக்கு பையன் இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி எங்கள் அப்பா வந்து தெரியாமல் விட்டுட்டாரு, இப்போ வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் விற்க விரும்பலை, அது விற்க விரும்பாதனால அது எங்கள் அப்பா பேர்லாம் இருக்குது, இப்போ அவர் வாங்கியிருந்தாலும் அது எங்களுக்கு எப்படின்னு தெரியும், அதனால் அது வாங்கிக்கிறோம்னா எங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கி என்ன ரேட்டோ அது வாங்கிக்கிற சொல்லுங்கள் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு. ஓகேவா?
இப்போ இதை ஒரு லோக்கல் பத்திரத்திலே வாங்கியிருந்தாலும் கூட அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் போட்டிருந்தாலும் கூட அதை அப்போவே கரிசனை எடுத்து அதை எப்படி பதிவு பண்ணணுமோ அப்படிலாம் பதிவு பண்ணி பட்டா மாற்றிருந்தால் இன்றைக்கி எந்த சிக்கலும் இல்லை. இப்போ வாங்கினவர் இறந்துட்டார், அவர் பையன் அதை என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறார். வித்தவர் இருக்கார்ல, அவங்க பையன் ரொம்ப சுதாரிப்பாக இருக்காங்க. ஓகே, நம்ம அப்பா பேர்லாம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் மனசாட்சியே இல்லாமல். ஆக்சுவலி அவர் பணம் கொடுத்தா அவர் வாங்கியிருக்காரு, ஆனால் அவங்க இன்றைக்கி எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் இதை நாங்கள் அவங்களுக்கு பண்ணி தருவோங்கிற மனநிலை இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிலச்சிக்கல்களில் இருக்கிற உறவுகள் நீங்கள் தயவுசெய்து கவனிக்காமல் இருந்துடாதீங்க. நீங்கள் நான் அன்றாடம் சொல்லக்கூடிய விஷயம்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இல்லைன்னா நிச்சயமாக அதற்கு பின்னாடி நீங்கள் இழக்கிற இழப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனத்தோடு இருங்க. இந்த 3 சம்பவம் போல் எங்கள் சம்பவம் நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாக அதை குறித்து உங்களுக்கான தீர்வுகளை அடுத்த வீடியோவில் நம்ம பேச தயங்க போவதில்லை. மீண்டும் நல்லதவரோடு உங்களை வேறோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.